ஆண்டின் பொதுக்காலம் 11வது வாரம் சனிக்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 6 அருள்வாக்குகள் 24 தொடக்கம் 34 வரை. இன்றைய நற்செய்தியில் இயேசு கவலையின் எதிர்மறை தன்மையை குறித்து பேசுகிறார். அமெரிக்க நாட்டின் நகைச்சுவை நடிகரான மில்டன் பெர்லே அவர்கள் கவலையை பற்றிய ஒரு உரை ஆற்றினார். அதை இங்கே குறிப்பிடுவது நலம் என்று நம்புகிறேன். வாழ்க்கை என்பது எளிமையானது. வாழ்க்கையை பற்றி நாம் முதலில் நினைவில் இருத்த வேண்டியது அதை பற்றி கவலை கொள்ளக்கூடாது. உண்மையில் நாம் இரண்டிற்காக மட்டுமே கவலைப்பட வேண்டும். நான் வாழ்வில் வெற்றி பெறுவேனா அல்லது தோல்வியை தழுவுவேனா? அப்படி வெற்றி பெற்றுவிட்டால் எதற்கும் கவலைப்படக்கூடாது. ஒருவேளை தோல்வியடைந்தால் இரண்டிற்காக மட்டுமே கவலைப்பட வேண்டும். உடல் நலத்தோடு வாழ்வேனா அல்லது உடல் நலம் குன்றி இருப்பேனா? உடல் ஆரோக்கியமாக இருந்தால் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. உடல் நலம் குன்றியிருந்தால் இரண்டிற்காக மட்டுமே கவலைப்பட வேண்டும். நான் நலம் பெற்று வாழ்வேனா அல்லது வாழ மாட்டேனா? நலமோடு வாழப்போகிறேன் என்றால் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. வாழ மாட்டேன் என்றால் இரண்டிற்காக மட்டுமே கவலைப்பட வேண்டும். நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வீர்களா அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல முடியாதா? நீங்கள் சொர்க்கத்திற்கு சென்றால் எதற்கும் அங்கே கவலைப்பட ஒன்றுமில்லை. அப்படி சொர்க்கத்திற்கு செல்லாமல் நரகத்திற்கு சென்றால் உங்கள் பழைய நண்பர்களிடம் கை குலுக்குவதில் மும்முரமாக இருப்பீர்கள். அப்போது கவலைப்பட உங்களுக்கு நேரம் இருக்காது. நாம் வாழுகின்ற இன்றைய யுகம் பதட்டமானது, கவலையானது என்று அழைக்கப்படுகிறது. பதட்டம் என்ற தமிழ் வார்த்தை லத்தீனிலிருந்து வருகிறது. லத்தீன் வார்த்தைக்கு அர்த்தம் மூச்சு திணறல். பதட்டமான வேளையில் மூச்சை கவனியுங்கள். சுவாசம் மிக வேகமாக இருக்கும். பதட்டத்தின் அல்லது மன அழுத்தத்தின் போது நாம் இயல்பாக சுதந்திரமாக சுவாசிக்க முடியாது. கவலை என்ற வார்த்தையில் உள்ள வலை கழுத்தை நெரிக்கும் போது எப்படி மூச்சு திணறல் ஏற்படுமோ அதே போல பதட்டத்தின் போதும் மன அழுத்தத்தின் போதும் ஏற்படும். அதனால்தான் இன்றைக்கு சொல்லப்பட்ட 11 வசனங்களில் 3 தடவை இயேசு கவலைப்பட வேண்டாம் என்கிறார். வில்லியம் ஆர்தர் வார்டு சொன்னது இங்கே நினைவு கூறத்தக்கது. கவலை நம் சிந்தனையை சிதைக்கிறது, நமது வேலையை சீர்குலைக்கிறது, நமது ஆன்மாவின் அமைதியை குலைக்கிறது, நமது உடலை கஷ்டப்படுத்துகிறது, நம் முகப்பொலிவை இழக்கச் செய்கிறது, நமது நண்பர்களை நம்மிடமிருந்து விலக்க வைக்கிறது, வாழ்க்கையை மனச்சோர்வடைய செய்கிறது, நம் நம்பிக்கையை அழிக்கிறது, நம் ஆற்றலை பலவீனப்படுத்துகிறது. நாம் கவலை கொள்ளக்கூடாது என்பதற்கான 7 காரணங்களை இந்த 11 வசனங்களில் இயேசு ஒன்றன் பின் ஒன்றாக கூறுகிறார். 1 வசனம் 25, நம்மை படைத்த கடவுளை வாழ்வின் ஒவ்வொரு தேவையிலும் நம்பலாம். 2 வசனம் 26, எதிர்காலத்தை பற்றிய கவலை நிகழ்காலத்தின் நமது முயற்சிகளை முடக்கி போட்டுவிடும். 3 வசனம் 27, கவலைப்படுவது நமக்கு உதவி செய்வதை விட உபத்திரமே தருகிறது. 4 வசனங்கள் 26 முதல் 30 வரை, கடவுள் தன்னை சார்ந்திருப்பவர்களை என்றுமே புறக்கணிப்பதில்லை. 5 வசனம் 31 32 வரை, கவலை கடவுள் மேல் நமக்குள்ள நம்பிக்கையின்மையையும் கடவுளை பற்றிய சரியான புரிதல் இல்லாத நிலையுமே குறிக்கிறது. 6 வசனம் 33, கடவுள் ஒவ்வொரு நாள் சவாலையும் எதிர்கொள்ள அழைக்கிறார். ஆனால் நம் கவலை அந்த சவால்களை சந்திக்க விடுவதில்லை. 7 வசனம் 34, அன்றைய நாளை அன்றென்று வாழ்ந்தால் நமது கவலை நம்மை மூழ்கடிக்க முடியாது.
உண்மையான கவலைகளை கடவுளின் கரத்தில் ஒப்புக்கொடுப்போம். கற்பனை கவலைகளை நம் வாழ்விலிருந்து தள்ளி வைப்போம். ஆமேன்.